நியம கடன்னு பேர். இறந்தவங்க வீட்டில் போய் நீங்கள் சாபமாக திட்டாதீங்க. இறந்தவங்களுக்கு இந்த அடக்கம் பண்ணுறாங்களே, யார் ஏழை இல்லாதவங்களுக்கு போய் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுடைய கர்மா ரெக்டிஃபை ஆகும். இறந்தவங்க வீட்டில் போய் நான் என்னப்பா இப்படி செத்தார், இந்த மாதிரி இறந்துட்டார், இவர் பண்ணாராஜா எனக்கு அந்த மாதிரி இறந்தவங்க, அதுக்கு பேர் பிரேத சாபம்னு பேர். என்ன சாபம்? பிரேத பித்ரு தோஷத்தில் வந்து அது வந்து பிரேத சாபம்னு பேர். ஒரு பிரேதத்தை, ஒரு பாடியை, ஒரு பிரேதத்தை வச்சுக்கிட்டு நம்ம அங்கே அவங்கள குறை சொல்லக்கூடாது. நல்லா வாழ்ந்தாருப்பா அப்படின்னு சொல்கிறது வேறு, இப்படி பண்ணாப்பா இப்படி வாழ்ந்துட்டாப்பா அப்படின்னு சொல்கிறது அவங்கள வச்சுக்கிட்டு பிரேத, அதுக்கு பேர் பிரேத சாபம்னு பேர். இப்படி வச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த டிஎன்ஏ பிரச்சனை உங்களை வந்து நிற்கும். இதெல்லாம் நீங்கள் இயற்கையாக இப்போ ஒருத்தவங்க இதெல்லாம் என்னன்னு தெரியல, இயற்கையாக ஒரு வழிபடுறவங்க வீட்டில் இந்த மாதிரி வந்து பிரேத சாப்பிட்ற வீட்டில் இந்த மாதிரி பேசக்கூடாது. அது மாதிரி இந்த முன்னோர்களுக்கு மாதம் அமாவாசை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்னாலும் எண்ணி சாப்பிடாமல் இருங்க. அன்னைக்கு சமைச்ச பொருளை சாப்பிடுங்க, சீக்கிரம் கடன் அடையும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த 3 கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எப்போ டைம் கிடைக்குதோ போயிட்டு வாங்க. கல்யாணத்துக்கு உதவின்னு யார் கேட்டாலும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுடைய கடன் சீக்கிரம் ரெக்கவர் ஆகும், நல்லாகும். அது மாதிரி உங்களுடைய வண்டி நம்பர், ஃபோன் நம்பர் இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வரலாம்.